குருவே துணை. வாழ்க வளமுடன். முத்தமிழ் எல்லாரையும் மியூட் போட்டுருங்க. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாம் வல்ல எல்லாம் வல்ல எங்கும் நிறைந்து எல்லாமாகவும் இருக்கின்ற தெய்வீக சக்தியை வணங்கி தியானத்திற்காக அமர்ந்திருக்கிறோம். அரை விரிப்பில் இயல்பாக கண்களை மூடி 2 கைகளையும் கோர்த்து அம்மணமிட்டு முதுகுத்தண்டை நேராக வைத்து நிமிர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். உடல் அசைவில்லாம ஒரு கல் சிலை போல உயிருள்ள கற்சிலை. மூச்சு இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கல் சிலை போல். இந்த உயிர் சிலையை சுற்றிலும் எங்கும் நல்ல தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கிறது. இந்த அறை முழுவதிலும், இந்த அறை கடந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தெய்வீக சக்தி இருந்து கொண்டு நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாக பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. அலை அலையா. இது எப்போது நடக்கிறது? இப்போது கவனிக்கிறோம். இந்த தெய்வீக சக்தி எங்கும் இருந்து கொண்டு இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. நம்முடைய தாய் தந்தையரின் முழு உருவத்தை பார்க்கிறோம். அவர்கள் நின்று கொண்டிருக்கிற காட்சி, அவர்களின் பாதம் பணிந்து மானசீகமான ஆசிகளை பெற்றுக் கொள்ளுகிறோம்.
குரு வேதாத்ரி மகரிஷி. குருவை வணங்கி குருவின் அருட்கண் பார்வையால அவரின் பரிபூரண ஆசிகளை நம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறோம். குருவின் ஆசிகளோடு தியானம் செய்ய இருக்கிறோம். உடலை அசைவில்லாமல் பார்த்து கொள்ளுங்க. நன்றி உணர்வு தவம். கால் பாதங்களை மனதால கவனிங்க. அசைவற்ற கல் சிலையின் கால் பாதங்கள் பூமியையும் நம்மையும் தொடர்பு படுத்துகிற கால் பாதங்களின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்கிறது என்ற உணர்வோடு மனதால் கால் பாதங்களுக்கு நன்றியை உணருங்கள். எனக்கு வாழ்நாள் முழுவதும் என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற பூமியோடு தொடர்பு படுத்துகிற கால் பாதங்களுக்கு நன்றி, மனப்பூர்வமான நன்றி. பாதங்களுக்கு மேல கணுக்கால்கள், முழங்கால்கள், முட்டிகள் பாருங்க. முழங்கால் முட்டிகளின் இருப்பு நமக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறது. நாம் இயங்குவது அடிப்படை மூலாதாரமாக இருப்பது கால்களே. இவர்களின் இருப்பு நமக்கு செய்து கொண்டிருக்கிற நன்மையை உணர்ந்து கால்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, நன்றி. கால்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. தொடைகள், 2 தொடைகளும் உடலின் மிகப்பெரிய எலும்புகளாக இருக்கின்றன. இந்த உடலையே தாங்கி பிடித்து கீழே உள்ள கால்களோடும் பூமியோடு இணைப்பவை. தொடைகளின் இருப்புக்கும் இயக்கத்திற்கும் நம் மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். நன்றி. பால்குறி, குதம், கருமையம், அடிவயிறு, சக்தி பீடங்கள்னு சொல்ற உடலின் மையம், உயிரின் மையம், ஆத்ம மையங்களுக்கு நன்றி. மனப்பூர்வமான நன்றிகள். வயிற்றுப் பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், கணையம், சிறுநீர்ப்பை, பித்தப்பை, மலக்குடல், மண்ணீரல், இன்னும் வயிற்றுக்குள்ள இருக்கிற அனைத்து உறுப்புகளுக்கும் அவற்றின் இருப்பு நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளுக்கும் அந்த நன்மைகளை உணர்ந்து மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். வயிற்று பகுதிக்கும் அதன் உள் உறுப்புகளுக்கும் உணர்வு பூர்வமான நன்றிகள்.
மார்புப் பகுதி, ராஜ உறுப்புகளான இதயமும் நுரையீரலும். அவற்றின் படைப்பு தனித்துவமானது. இதயமும் நுரையீரலும் நாம் உருவான காலம் தொட்டு இப்போது வரை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதற்காக, அவற்றின் இருப்பு நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் உணர்ந்து இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. முதுகுத்தண்டு உடல் இயக்குவதற்கான சக்தி மையங்கள் அனைத்தும் இருக்கின்ற மையம் முதுகுத்தண்டு. அதன் இருப்பும் இயக்கமும் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து சக்திகளையும் உணர்ந்து மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்ற உணர்கின்ற முதுகுத்தண்டுக்கு நன்றி. தோள்பட்டைகள், பின்கழுத்து, முன்கழுத்து, புஜங்கள், முழங்கை முட்டிகள், மணிக்கட்டு, கை விரல்கள், உள்ளங்கைகள், நம்முடைய உள்ளார்ந்த சக்தியின் இயக்க மையங்களாக இருக்கிற தோள்பட்டைகளையும் கைகளையும் அவை நமக்கு செய்து கொண்டிருக்கிற அனைத்து உதவிகளுக்கும் மனப்பூர்வமான நன்றி. நன்றி. தலை உடலின் பிரதான மையம். புன்னகையையும் வார்த்தைகளையும் கொடுக்கும் உதடுகளுக்கும், நாக்குக்கும், பற்களுக்கும் நன்றி. மூச்சாகி நம் உயிரை நம் உள்ளே தக்க வைத்துக் கொண்டிருக்கும் நாசிகளுக்கு நன்றி. உலக காட்சிகளை உள்ளார்ந்து உணரச் செய்து கொண்டிருக்கும் தலையின் பிரதான உறுப்பாகிய கண்களுக்கு நன்றி. உலக ஒளிகளை உயிர் ஒளியாய் மாற்றிக் கொண்டிருக்கிற காதுகளுக்கு நன்றி. உருவங்களுக்கு நன்றி. நெற்றிக்கு நன்றி. கன்னங்களுக்கு நன்றி. உள்ளே அனைத்தையும் சீராய் இயக்கிக் கொண்டிருக்கிற மூளையும், மூளையின் ஒவ்வொரு செல்களுக்கும் நன்றி. தலையில் உள்ள அனைத்து உறுப்புகளின் இருப்பும் அவற்றின் இயக்கமும் நமக்கு அவ்வளவு நன்மைகள் செய்து வருகின்றன. அவற்றின் நன்மைகளை நினைந்து உணர்ந்து தலையில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. உச்சி முதல் பாதம் வரை தலை, கழுத்து, தோள்பட்டை, கைகள், முதுகுத்தண்டு, மார்பு, வயிறு, அடிவயிறு, கால்கள், பாதங்கள்,
இவை அனைத்துக்கும் மையமாயிருக்கிற கருமை, மூளை. இவை அனைத்திற்கும் உடலின் ஒவ்வொரு உறுப்பின் இருப்புக்கும், அதன் படைப்புக்கும், அவை இயங்கி நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி, நன்றி, மனப்பூர்வம் நன்றி. மூச்சு மூச்சு இயல்பாக உடலுக்குள்ளே ஓடி, உடலிலே தூய காற்றை நிரப்புகிறது. அனைத்து உறுப்புகளிலிருந்தும் தீய காற்றை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறது. கவனிப்போம். அமைதி. உடலுக்கான நன்றி உணர்வின் மூலம் ஒரு ஆழ்ந்த அமைதியை பெற்றிருக்கிறோம். இந்த அமைதி உணர்வும் மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் நன்றியோடு இருக்கிறது. அமைதி. இந்த அமைதி உணர்வில் உங்களுடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. உங்கள் வாழ்வில் இப்போது நிகழ வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற மிக மிக அவசியமான ஒரு விஷயத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ நினைக்கிற இந்த விஷயம்தான் 28 நாட்களும் நீங்க நினைக்க வேண்டிய ஒரே விஷயம். இந்த சங்கல்பத்தை நினைக்கின்றோம். அது நிகழ்வதாக மனதுக்குள்ள கொஞ்சம் கற்பனை செய்யுங்க. நீங்கள் நினைத்த அது இப்போது உங்கள் கண் முன்னே நடந்து கொண்டிருப்பதாய், நிஜமாக நடப்பதாய், எல்லோருமே அதற்கு ஒத்துழைப்பு தருவதாய் உங்கள் கண் முன்னே அது நடக்கிறது. அதை அகக்காட்சிப்படுத்துகிறீங்க. கண் முன்னாடி நடப்பது உங்கள் காட்சியாக தெரிகிறது. அதை உணர்ந்து கற்பனையை பாவனையா மாற்றிக்கொள்ளுங்க.
உண்மையில் நடப்பதாய் உணர்வதுதான் பாவனை. நீங்கள் அந்த காட்சியோடு ஒன்றி உண்மையில் நடப்பதாய் உணர வேண்டும். சங்கல்பம் நடப்பதால் உங்கள் மனம் மகிழ்ச்சி அடைவதை உணருங்க. அந்த மகிழ்ச்சி மனநிலையில நடந்த அந்த விஷயத்துக்கு நன்றி தெரிவிங்க. நன்றி. அபூர்வமான நன்றி. வாழ்க வளம். நம் அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். மனதுக்குள்ள உணர்ந்து கொள்ளுங்க. நான் எனது வாழ்நாளில் எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இந்த உலகை நினைத்து வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். சப்தமா ஓம் சாந்தி சொல்லிக்கோங்க. சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவு செய்கிறோம். 2 உள்ளங்கைகளை நிதானமா தேய்ச்சுக்கோங்க. 2 கண்கள் மேல வச்சு முகத்தை லேசா வருடி கொள்ளுங்க. கைகளை கும்பிடும்படியா மேல உயர்த்துங்க. ஒரு ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. கைகளை கீழே இறக்கலாம். ரிலாக்ஸ். அசைவற்ற சிலையை அசையலாம். கொஞ்சம் உள்ள ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, தியான உணர்வுல அமைதி மனநிலையில உண்மையான மனிதத்துவத்தை உணர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். வணக்கத்துக்குரிய புனித ஆத்மாக்களாக மாறியிருக்கிற நீங்கள், உங்களுடைய மனநிலை மேலும் சக்தி மிக்கதாய் மாறட்டும். வாழ்க வளமுடன். மாயாஜாலம் என்கிற புதிய வாழ்க்கை முறையின் முதல் நாள். பதஞ்சலி யோக சூத்திரங்கள் 18 அத்தியாயங்கள் கொண்டது. மிகப்பெரிய சக்திமிக்க வாழ்வியல் யதார்த்தத்தை சொல்வது. பதஞ்சலி யோக சூத்திரங்கள் தான் மனிதன்
வேறு ஒரு பரிமாணத்தை அடைய முடியும். அவன் இப்படி வாழ்ந்து துன்பப்பட்டு இறந்துவிட பிறந்தவன் அல்ல. அவனால இந்த வாழும் வாழ்க்கையிலேயே வேறொரு பரிமாணத்தை எட்டிவிட முடியும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் புரிந்து கொண்டு, மிக அமைதியாக, மிக ஆரோக்கியமாக, மிக மகிழ்ச்சியாக மட்டுமே வாழ்ந்துவிட முடியும் என்ற ஒரு கருத்தையும், அதற்கான சில சூத்திரங்களையும் உள்ள வைத்திருப்பது பதஞ்சலி யோக சூத்திரங்கள். பதஞ்சலி யோக சூத்திரங்கள்ல புத்தகத்தை திறந்தீங்கன்னா, அது முழுவதும் சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்டிருக்கும். தமிழ் நெறைய பேர் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. திறந்த உடனே முதல் வரி, இப்போது யோக வழிமுறைன்னு வரும். தொடக்கமே அதுதான். இப்போது யோக வழிமுறை. இப்போது யோக வழிமுறை அப்படின்னு சொன்னா, நம்ம பிறந்தது முதல் இப்போது வரை என்னென்னவோ செய்து பார்த்து கொண்டிருக்கிறோம். விளையாடி பார்த்தோம், படிச்சு பார்த்தோம், டிகிரி வாங்கி பார்த்தோம். நம்மள நம்மளே அழகுபடுத்தி பார்த்தோம். நிறைய நண்பர்களை சேர்த்துக்கிட்டோம். நல்லா படிச்சு பார்த்தோம். நல்ல வேலைக்கு போறோம், நிறைய சம்பாதிக்கிறோம். திருமணம் செய்துக்கிட்டோம். வீடு கட்டியாச்சு. இன்னும் நிறைய பணம், பொருள், வசதி வாய்ப்புகள், எத்தனையோ விஷயங்கள வாழ்க்கையில அணுகிக் கொண்டே வரோம். இப்போது வரைக்கும் ஒவ்வொன்றா சேர்த்துக் கொண்டே வருகிறோம். ஒவ்வொன்றிலுமே நமக்கு ஏதோ ஒண்ணு கிடைக்கும் என்று எண்ணி ஒவ்வொன்றாக சேர்த்துக் கொண்டே வந்தோம். சேர்த்தபோது நிச்சயமாக நான் நினைச்சது கிடைச்சது. ஆனா கிடைத்த பிறகு மேலும் இன்னொன்றை தேடி மனம் ஓடி இப்போது யோக வழிமுறை. இப்ப எங்க வந்திருக்கிறோம்? நம்மை நாமே ஏதோ ஒரு விடுபட்ட பகுதியை தேடி கண்டுபிடிக்க வந்திருக்கிறோம். இப்பதான் பதஞ்சலி யோக சூத்திரம் புத்தகம் கிடைச்சிருக்கு. திறந்து பார்க்குறோம். இப்போது யோக வழிமுறை. எங்கேயோ தேடி பார்த்தாச்சுங்க. எவ்வளோ புத்தகம் படிச்சாச்சு. இப்போ இந்த புத்தகம், இப்போ இந்த விஷயம். அந்த இடத்துல தான் நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. இப்போது யோக வழிமுறை. இதுதான் உங்களுக்கு கடைசி வழிமுறைன்னு நான் உறுதியா சொல்ல முடியும். இதற்கு பிறகு நீங்க எந்த வழிமுறையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. இத மனதுக்குள்ள நங்கூரமா வைத்துக் கொள்ளுங்க. இங்கே கொடுக்கப்படுகிற வாழ்வியல் வழிமுறைகள் உங்கள் வாழ்க்கை முழுவதற்கும் போதுமானதாக இருக்கும். இந்த உலகின் ஞானியர்களின், சித்தர்களின், மகான்களின் உயர்நிலை தத்துவங்கள் அனைத்தும் இப்போ இந்த வாழ்க்கைக்கு எப்படி இருந்தா சுலபமா இருக்குமோ, அப்படி உங்களுக்கு இந்த மாயாஜாலம் கொடுக்கப்போது. நீங்கள் வெறுமனே அப்படியே அத பின்பற்றிக் கொள்ள வேண்டியதுதான். ரெடிமேடா இருக்கு. வேற ஒண்ணும் நீங்க அத மாற்றி அமைக்க வேண்டியதில்ல. யோக மார்க்கம், மாயாஜாலம் என்பது ஒரு யோக மார்க்கம். யோகம்னா ஒண்ணுமில்ல, உயர்நிலை கல்வி முறை. நம்மை வாழ்விப்பதற்காக நமக்குள்ளே ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவை, ஒரு ஆற்றலை வெளிக்கொண்டு வந்து நம் வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்வதுதான் மாயாஜாலம் என்பது. நமக்குள்ள ஏற்கனவே இருக்கு. ஒரு நண்பர்களே, ஒரு குழந்தை பிறகுது. 10 மணிக்கு பிறக்க வேண்டிய குழந்தை 10:05க்கு தான் பிறக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் அந்த 5 நிமிடம் தாமதம்னு சொன்னா, மகரிஷி சொல்லுவாங்க, பொதுவா எல்லோருமே சொல்லுவாங்க. கடவுள் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவு திறப்பான் அப்படின்னு. மகரிஷி அத மாத்துவாங்க. அப்படி இல்ல. இந்த பக்கம் இருக்கிற கதவ திறந்து வைத்த பிறகு தான் அந்த பக்கம் கதவ மூடுவாரு. மூடி அதற்கு பிறகு திறக்க வரைக்கும் அந்த கால அவகாசம் இருக்குல்ல, அப்ப கூட கடவுள் நம்மள துன்பத்துல வைக்க மாட்டார். எனவே அந்த கதவு திறந்து விட்ட பிறகு தான் இந்த கதவு மூடுவார்ன்னு சொல்லுவார். அதுபோல ஒரு குழந்தை 10 மணிக்கு பிறக்கணும் அப்படின்னா, 5 நிமிடம் தாமதமா பிறக்குது. காரணம், ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுதே, அது இறக்கும் வரைக்கும் தேவையான அனைத்து
மட்டும் இந்த பூமியில் வைக்கப்பட்ட பிறகே அந்த குழந்தை பிறக்கும். இது இயற்கை விதி. இது இயற்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம். இல்லையென்றால் அந்த குழந்தை பிறக்காது. பிறந்தாலும் இறந்துவிடும். ஏன் ஜேம்ஸ் லேட்டா பிறகுன்னா, இன்னும் அதுக்கு தேவையானது வைக்கப்படவில்லை. ஏதோ ஒன்று குறை இருக்குது. அதையும் இந்த பூமியில வைத்து விட்ட பிறகு தான் இயற்கை அந்த குழந்தையை பிரசவிக்கும். ஆனா, இப்ப இயற்கை பிரசவிக்கவே விடுறதில்ல. நாமாவே பிரசவித்துக் கொள்ளுகிறோம் செயற்கையா. இதுதான் நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்றோம். நான்சென்ஸ் சில நேரங்கள்ல இன்டெலிஜென்ஸா மாறிடும் இல்லையா? அதுல இதுவும் ஒண்ணு. இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நம்ம பாதைய வந்து பொருள் சார்ந்த தன்மையில மாத்தி விட்டது. அதனால நம்ம அவசரமான மனிதரா மாறி போயிட்டோம். அவசரமான மனிதர். நம்ம வாழ்க்கை ரொம்ப வேகமா ஓடணும். அப்படி இருக்கு. ஒரு முன்னாடி வண்டி போயிட்டுருக்கு. 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சிட்டில பைக் ஓட்டிட்டு இருக்கீங்க. 10 மீட்டர் இடைவெளி விட்டீங்கன்னா, அந்த 10 மீட்டர்ல வேற ஒரு 10 பைக் நிக்கும். நீங்க எந்த வண்டிக்குமே 10 மீட்டர் இடைவெளி விடவே முடியாது. அப்போ 10 மடங்கு எமர்ஜென்சில இருக்கோம் நாம. நம்ம லைஃப் அப்படித்தான் இருக்கு. 10 மடங்கு எமர்ஜென்சி. எனவே 90 வயசுல, 100 வயசுல வர வேண்டிய மரணம், நோய் என்ற பெயர்ல 35 வயசுல வந்துரும். நோய் கூட மரணத்துக்கு சமமானது தான். நம்ம நினைச்சுக்கிறோம் மரணம்னா உயிர் போறது மட்டும் இல்ல. உடலுக்குள்ள ஒரு உறுப்பு பழுதடைந்தால் கூட, அது அந்த உறுப்புக்கான மரணமே. காரணம் இந்த அவசரகால வாழ்க்கை முறைக்குள்ள நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அறிந்து இந்த இடத்துல வந்து சேரல. நாம இப்படி இந்த சமுதாயம் வழிநடத்தி விட்டது. இப்போதுதான் யோகா. இப்போது யோக வழிமுறை. இல்ல. இது இல்ல. இது ஏதோ தேடி பார்த்தோம். இப்ப இது இல்ல. இப்ப இங்க வந்திருக்கிறோம். இங்க நம்மள தெளிவிக்க, நமக்கு தெரிவிக்க நெறைய விஷயங்கள் இருக்கு. நண்பர்களே, இதெல்லாம் பொதுவான தகவல்கள். இன்னைக்கு நம்ம ஒரு தவம் செய்தோம். நம்ம அத தவம்னு சொல்றோம். அத தியானம்னு சொல்றது கிடையாது. ஏன்னா, கண்கள மூடி உடல்ல ஒரு உறுப்பா பார்த்து, ஒவ்வொன்னையும் நெனச்சு, அது நமக்கு நன்மை செய்ததுக்காக நன்றி தெரிவித்திருக்கிறோம். இது நாமாக செய்கிறோம். கண்கள மூடி நீங்கள் எதை கவனித்தாலும், எதை உணர்ந்தாலும், நீங்களாகவே உணரும்போது, நீங்களாகவே கவனிக்கும்போது, அதற்கு பேர் தவம் என்று பெயர். மூச்ச கவனிச்சாலும் சரி, இல்ல வேற ஏதாவது உறுப்புகள, ஏதோ ஒரு புலனை, ஏதோ ஒரு மையத்தை கவனித்தாலும் சரி, அதுக்கு பேர் தவம் என்று பெயர். நீங்க தவத்துக்குள்ள ஆழ்ந்து செல்லும்போது, நீங்கள் தவம் செய்வதே மறந்துருவீங்க. அப்போ ஒரு அமைதி நிலைக்குள்ள நீங்கள் பிரவேசித்திருப்பீர்கள். அப்ப நீங்கள் எதையுமே செய்ய மாட்டீங்க. அப்போ நடக்கிறதே அதற்கு பேர் தான் தியானம். நாமாக அதை இயக்கினால் தவம், அதுவாக நிகழ்ந்தால் அது தியானம். தவத்தின் மூலமாகத்தான் தியானத்தை நிகழச் செய்ய முடியும். இப்ப நாம செய்த இந்த தவத்துல உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நெனச்சு பார்க்குறோம். இதுவரைக்கும் நெனச்சு பார்த்தோமான்னு தெரியல. இப்ப நெனைக்கிறேன். எஸ். கண்கள் இல்லைன்னா என்ன ஆகும்? கைகள் இல்லைன்னா, வலது கை இல்லைன்னா, வலது கையில கட்டை விரல் இல்லைன்னா என்ன ஆகுறது? அப்ப இன்னைக்கு அத நம்ம நெனச்சு பார்க்கும்போது, நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதை புரிந்து கொள்றோம். எஸ். நன்றி சொல்ல இருக்கணும். நன்றி உணர்வு தான் மாயாஜாலத்தின் ஒரே ஒரு வார்த்தை. இந்த 28 நாட்களும் நீங்கள் புரிந்து கொள்ளப் போவது நன்றி உணர்வு என்ற தன்மையை மட்டுமே. எல்லா ஆஸ்பெக்ட்லயும், எல்லா பரிமாணத்திலயும் உங்களை சுற்றி என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தின் மீதும் நீங்கள் நன்றியை உணரப் போகிற பயிற்சி தான் மாயாஜாலம். நன்றி சொல்வது அல்ல, நன்றி உணர்வது. உணர்வது. உணர்வுபூர்வமா சொல்றேன். இந்த கால்களை தொட்டு ஒரு நாளைக்கு 2000 நடையாவது நடக்கும் குறைஞ்சபட்சம். இந்த 30, 40 வருஷத்துல எவ்வளவு நடந்திருக்கோம்? எவ்வளோ உழைச்சிருக்கோம்? கைகள்ல தொட்டு, அதுக்கு எப்போ நன்றி தெரிவித்திருக்கோமா? இந்த விரல்கள் எவ்வளோ உழைக்குது? கை விரல்கள்.
விரல்கள் இல்லாத ஒரு நாளை கற்பனை செய்து ஒரு நாள் முழுவதும் அந்த விரல்கள பயன்படுத்தாம இருந்து பாருங்க. வாழவே முடியாது. ஆனா கைகளே இல்லாம நெறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த விரல்களுடைய பயன்பாடு தெரியும். தெரியணும். ஒரு நபர் நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க. பொதுவாவே இப்போ சில பேர்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா, இருக்கும்போது செய்யாம விட்டேன் அப்படின்னு இல்லாதபோது எல்லாமே செய்றாங்க. பெரிய ஃபோட்டோ மாட்டி, பெரிய படமா மாத்தி லைட் செட்டிங்லாம் பண்ணி டெய்லியும் பூஜை பண்றவங்க எல்லாம் பண்றாங்க. இருக்கும்போது சோறே போட்டுருக்க மாட்டாங்க. அப்ப இந்த கால்கள் நன்றாக இருக்கிறது, இருக்குமோ நன்றி உணரவே இல்ல. ஒரு ஆக்சிடென்ட்ல கால் ஃப்ராக்சர் ஆயிட்டா, அடுத்த 3 மாசம் கால தவிர வேற எதையும் யோசிக்கவே முடியாது. அப்படி ஆயிடும். ஏன் அந்த ஃப்ராக்சர் ஆச்சுன்னா, நலமா இருக்கும்போது கவனித்து நன்றி சொல்லல. எனவே கவனிக்க முடியாத சூழ்நிலையை காலே தனக்கு உருவாக்கிக் கொண்டது. ஒரு விஷயத்த பயன்படுத்துவது என்பது, அதை எடுத்து நமக்காக மாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, அது பயன்பட்ட உடனேயே அதற்கு நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியது. ஒரு விஷயத்தின் பயன்பாடு அப்போது முடிந்து விடுவது அல்ல. அது நன்றி உணர்வோடு தொடரப்பட வேண்டும். எப்போது பார்த்தாலும் கையெடுத்து வணங்க வேண்டுமே. வணங்குறோமே. 1வது வகுப்புல நமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த வாத்தியார் எப்ப பார்த்தாலும் வணக்கம் தெரிவிக்கிறோம்ல. வணக்கம் தெரிவிக்கிறோமே. ஒரு வயசு, 1 1/2 வயசு. அப்படி அம்மா வெயிட் பண்ணுவாங்க. என்னுடைய பாப்பா தவழ்றா, தவழ்ந்துக்கிறா, இப்ப முட்டி போடுறா. அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க செவுத்த புடிச்சு எழுந்து நிப்பீங்க. செவுத்த புடிச்சுட்டு மெதுவா நடப்பீங்க. நீங்க தூரமா நின்னுட்டு, "வா, வா, வான்னு" சொல்லுவீங்க உங்க குழந்தைய. அது அப்படியே தட்டு தடுமாறி கீழ விழுந்து எழுந்துச்சு வந்து சேரும். அதுபோல நாம ஒரு நேரம் நம்ம அப்பா, அம்மாவுக்கு இருந்திருப்போம். அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி அப்பா, அம்மா முகத்துல இருந்திருக்கும். த டே ஃபர்ஸ்ட் நம்ம நடக்கத் தொடங்கிய அந்த நாள். அப்படி சந்தோஷப்பட்டுருப்போம். அப்பா, அம்மா நமக்கு தெரியாது நம்ம நடக்க ஆரம்பிச்சிரும்ன்ற அறிவே நமக்கு கிடையாது. அப்போ குழந்தையா இருந்தோம். அப்போது நடக்கத் தொடங்கியும், இன்னைக்கு காலை வரை நடந்து கொண்டு தான் இருந்தோம். எத்தனை 1000 நடைகள் இந்த கால்கள் நமக்கு குடுத்திருக்கு. கால்கள உதாரணமா எடுத்துக்கிறேன் நானு. அப்ப இந்த கால்கள் எவ்வளவு நன்றி சொல்லப்பட வேண்டியது. என்னுடைய கால்கள் தானே! நான் ஏன் நன்றி சொல்லணும்னு நீங்க சொல்லலாம். இந்த வார்த்தைய பாருங்க. என்னுடைய கால்கள். அந்த கால்கள் நீங்கள் அல்ல. என்னுடைய சட்டை அப்டின்னா, அந்த சட்டை நான் அல்ல. என்னுடையது. என்னுடைய கால்கள்னா, இந்த கால்கள் நான் அல்ல. இந்த கால்கள் என்னுடையது. நான் என்பது வேற, என் கால்கள் என்பது வேற. நான் என்ற நான், இந்த கால்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். என்னுடைய சட்டை, என்னுடைய பேண்ட், என்னுடைய செருப்பு, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள். அப்ப என்னுடையது. அப்படி நான் பிறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுத்தி இருக்கு. இந்த கால்கள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதைப் போல எத்தனை பொருட்கள், எத்தனை உணர்வுகள், எத்தனை நபர்கள், எத்தனை வசதி வாய்ப்புகள், எவ்வளவு கல்வி, எவ்வளவு சமுதாயம் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கு. அப்போ இவை அனைத்தும் இந்த நாள் வரை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள். கை, கால், மூக்கு, கண்ணு, காது, இதயம், நுரையீரல், உணர்வு, உயிர், அறிவு, மூளை, சிந்தனை, இயக்கத்துக்கு ஒரு ஃபார்முலா. கரெக்ட்டா கை இங்க பொருத்தப்பட்டிருக்கு, கால் இங்க பொருத்தப்பட்டிருக்கு, காது இங்க பொருத்தப்பட்டிருக்கு, மூக்கு இங்க இருக்கு, கண் இங்க இருக்கு, இதயம் இங்க இருக்கு. கொஞ்சம் மாறி இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல. எல்லாருக்கும் உள்ளே இருக்குது இதயம். யாரோ ஒருத்தருக்கு கொஞ்சம் வெளிய வந்து தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல. அப்ப இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணப்பட்டு, ஒரு பெரிய ஆர்க்கிடெக்சர் நடந்திருக்குது. பெர்ஃபெக்ட். நேச்சுரல் பெர்ஃபெக்ட்னஸ். அத தாண்டி வெளில பொறந்தோம். அம்மா இருக்கு, அப்பா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, வீடு இருக்காங்க. நம்ம வாழ்றதுக்கு இந்த பூமியில காத்து இருக்கு, மரம் இருக்கு, சாப்பிட உணவு இருக்கு, பழம் இருக்கு, நடக்க பாதை இருக்கு, நம்மள வழிநடத்த அரசாங்கம் இருக்கு, கற்றுக்கொள்ள கல்வி இருக்கு, பள்ளிக்கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு, ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. நம்ம போட சட்டை இருக்குது, சட்டை தைக்க ஒரு டெய்லர் இருக்கான். எவ்வளோ விஷயம். அப்படி பாருங்க. என்ன வேணாலும் கடையில போய் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லா பொருளும் இருக்கு. பொருளை பெறுவதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்ய தொழில் இருக்குது. இத்தனை விஷயங்களும் இங்கே நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது.
நாம வாழ வேண்டியது மட்டும் தான் பாக்கி. அனைத்தும் இங்க இருக்கு. எவ்வளோ விஷயங்களும் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் இருக்கு, வெயில் குடுக்குது. மேகங்கள் இருக்குது, மழை குடுக்குது. கடல் இருக்குது, நமக்கு தேவையான மிகப்பெரிய அளப்பரிய மகிழ்ச்சிய குடுக்குது. மரங்கள் அசைந்து காற்றை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன. காற்று நகர்ந்து மரங்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை காட்சி, எத்தனை உருவங்கள், எத்தனை உறவுகள், எத்தனை ஆரோக்கியங்கள், எவ்வளோ அறிவு. இப்படி எணைச்சு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அல்ல, லட்சக்கணக்கான விஷயங்கள் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடம்பு எடுத்தாலே நீங்க 1000 நன்றி சொல்லணும். அவ்வளோ 1000 பார்ட்ஸ் இருக்கு உடம்புக்குள்ள. 6500 கோடி செல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு செல்லும் தனியா சாப்பிடுது, தனியா சுவாசிக்குது, தனியா செத்து போகுது, தனியா மலம் கழிக்குது. 6500 கோடி செல்கள் உடம்புல இருக்கு. ரத்தம் இருக்கு, வெப்பம் இருக்கு, காத்து இருக்கு, உயிர் இருக்கு, சக்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஒரு இருந்துச்சுன்னா உடம்பு எடுத்தாலே, இந்த உடம்புக்கு சப்போர்ட்ட சுத்தி எவ்வளோ பேர் இருக்காங்க. நண்பர்களே, இவை அனைத்தும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்ப ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சா என்ன பண்ணணும்? நன்றி தெரிவிக்கணும். பிறந்த உடனே அப்பா, அம்மா இறந்து போறாங்க. அப்பா இல்லாமலே குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே அம்மா இறந்து போறாங்க. வாழ்க்கை முழுவதும் அம்மாவோட அரவணைப்பே இல்லாம எத்தனை குழந்தைங்க, நூற்றுக்கணக்கான குழந்தைங்க. நமக்கு அப்படி இல்ல. அப்பா, அம்மா நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். தெருவுலயே கிடக்குறாங்க நெறைய குழந்தைங்க. இன்னைக்கு திருவண்ணாமலையில ஒரு கல்லூரிக்குள்ள நுழையிறேன். கல்லூரி வாசல்ல ஒரு அம்மா, ஒரு குழந்தைய யானையில கட்ட வச்சு ஆடிட்டு இருக்கு. இன்னொரு குழந்தை கீழ படுத்துருக்கு. கீழ மண்ல ரோடு ஓரத்துல மண்ல பட்டு பெரண்டுட்டு இருக்கு. அந்த அம்மா எதையோ அடுப்புல வச்சு இது பண்ணிட்டு இருக்கு, கட்ட வச்சு. நமக்கு அப்படி இல்லையே. நமக்கு வீடு இருக்கு. பாத்ரூம் இருக்கு. திறந்தா தண்ணி வருது. அவங்கலாம் தண்ணி எங்க கிடைக்கும்? எப்போ குளிப்பாங்க? எப்ப சாப்பிடுவாங்க? மாற்றிக்கொள்ள உடை இருக்கிறதா? அடுத்த வேலைக்கு சோறு இருக்கான்னு தெரியாது. நமக்கு இல்ல. எல்லாமே இருக்கே. கையில செல்ஃபோன் இருக்கு. ஆன்லைன்ல ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுங்களா? நீங்க அதெல்லாம் போய் பார்க்கணும். என்னுடைய ஆசிரியர் அப்ப சொன்னார். 2002ல சொன்னார். வரலாற்று வகுப்புல. ஒரு முறை சிஎம்சில கேஷுவாலிட்டி வார்டு போயிட்டு வாப்பா, வாழ்க்கையே மாறிடும்ன்னு சொன்னார். நான் போனேன். சிஎம்சில ஒரு நாள் எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் வார்டு போனேன். இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ணுக்கு நடந்து போயிட்டு வந்தேன். ஒரு முறை போயிட்டு வாங்க. சிஎம்சி மாரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஆக்சிடென்ட் வார்டுக்கு போங்க. நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு கண்ணீர் விடுவோம். நம்ம வாழ்க்கை எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே வராது அப்பலேருந்து வாழ்க்கையில. அந்த ஒரு சூழ்நிலைய நீங்க பார்த்துட்டீங்கன்னா, வாழ்க்கையில கம்ப்ளைண்ட்டே வராது. ஐ அம் ஃபுல் அப்படிதான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு நாம மாயாஜாலத்தின் முதல் நாள். இந்த ஆசீர்வாதங்கள தான் நினைச்சு பார்த்துட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு பாருங்க. ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண என்ன இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் இருக்குதுங்க, இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம். தோணும் மனசுக்குள்ள. இது மட்டும் இருந்தா நல்லாருக்கும். அது கூட இருக்கு. அது கூட இருக்கு. உங்க பார்வையில இன்னும் படல. ஏன் தெரியுமா படல? இப்ப பட்டா நீங்க அத வீணாக்கிடுவீங்க. அது உங்க கையில கிடைச்சா அத பயன்படுத்திக் கொள்ள உங்களுக்கு அறிவில்ல. அதை பெற தகுதியும் இல்ல. அதை பெற தகுதியும், அதை வச்சு காப்பாத்த அறிவும் வந்த உடனே அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். இருக்கு. வைக்கப்பட்டிருக்கு. பூமியில வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இறக்கும் வரை தேவையான அனைத்தும் நீங்கள் எப்போவெல்லாம் விரும்பினாலும் அதை இந்த பூமி வைத்துக் கொண்டிருக்கு. ஏதோ ஒரு மூலையில யார்கிட்டயோ விட்டு உங்ககிட்ட ஒப்படைவதற்காக அவை காத்திருக்கின்றன. அது மகிழ்ச்சியா, சந்தோஷமா, பணமா, பொருளா, வசதியா, பதவியா, நல்ல உறவா கிடையாது தெரியாது. நீங்கள் எதை விரும்பினாலும் இந்த பூமியை அது வைத்துக் கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் அதை பெற தகுதி இருக்கணும். அதை பெற்ற பிறகு காப்பாற்றிக் கொள்ள அறிவு இருக்கணும். அதுக்கு வந்த அடுத்த வினாடி உங்கள் பார்வையில பட்டு உங்க கைக்கு வந்து இருக்கு.
நீங்க கேட்குற வீடு, நீங்க கேட்குற காரு, நீங்க கேட்குற வசதி, நீங்க கேட்குற ஆரோக்கியம் எல்லாமே பூமியில வைக்கப்பட்ட பிறகு தான் நீங்க படைக்கப்பட்டீங்க. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் தகுதியானதோ, அதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு தகுதி வர, வர, வர மற்றவையும் வழங்கப்படும். 10 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா, அதுக்கான தகுதியும் இல்ல, ஒரு மனைவி வச்சு காப்பாத்துற அறிவும் இல்ல. எனவே அது இல்லாம. அப்போ அந்தந்த நிலையில அந்த அறிவும், அந்த தகுதியும் உங்களுக்கு வரும்போது, அந்த வினாடி அது உங்களுக்கு வழங்கப்படும். இப்போ தகுதி அறிவு வந்தா இப்போ. அடுத்த மாசம் வந்தா அடுத்த மாசம். 100 வயசு வந்தா 100 வயசுல. அதுதான். நண்பர்களே, நமக்கு தேவையான இப்போதைய விஷயம் நம்மிடம் கிடைக்காமல் இருக்கிறது. அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறீங்க எல்லாருமே. மலையாளத்துக்கு வந்த காரணமே அதான். ஏதோ ஒண்ணு தேவை. நிம்மதி வேணும், அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும், காசு வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், ஆரோக்கியம் வேணும். ஏதோ ஒண்ணு வேணும். இதெல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருக்க ஒரு தடை. ஒரே ஒரு தடை தான் இருக்கு. அந்த ஒரு தடையை நீக்கிவிட்டால் போதும், அனைத்தும் கொட்டிவிடும். ஒரே டோர் தான். அந்த கீ தான் நம்மகிட்ட இல்ல இப்போ. அந்த கீ தான் மாயாஜாலம். இந்த டோர ஓப்பன் பண்ணா உள்ள என்ன இருக்கு தெரியுமா? நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது டோர் க்ளோஸ்ல இருக்கு. அந்த டோர் எதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான சாவி எடுக்கணும், திறக்கணும். இவ்வளோதான் உங்களுடைய வேலை. அந்த டோர் அனுப்புற அந்த டோர் இருக்குல்ல, அந்த டோர் தான் நம்முடைய நம்ம கர்மாவுக்குள்ள, கர்மயத்துக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட வினைப்பதிவுகள். இந்த டோருக்கு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பிரபஞ்சம். நீங்கள் கேட்கிற அனைத்தும் இருக்கு. இந்த பக்கம் உங்க கையில வழங்கப்பட்டிருப்பது மாயாஜாலம் என்று சொல்லுகிற நன்றி உணர்வு. அதுதான் அதற்கான கீ, அதுக்கான சாவி. நீங்கள் மாயாஜாலம் என்ற நன்றி உணர்வை கொண்டு உங்கள் கர்மா என்ற அந்த கருப்பெட்டியை திறக்கும்போது பிரபஞ்சம் திறக்கும். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். நன்றி உணர்வே அதற்கான சாவி என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன நன்றி உணர்வு? நன்றி இருந்தா எப்படி? ஒரு கேள்வி. உங்களோட ஒருவர் இருக்காங்க. அந்த ஒருவர் முதல்ல சரியானவர்ன்னு உங்களுக்கு தெரியணும். அதற்கு பிறகு அவர நீங்க மதிக்கணும். அவர் உங்களுக்கு நெறைய உதவி செய்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் சும்மாவே ஏற்றுக்கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் தீரணும். தீர்ந்த பிறகு தான் அவர் நமக்கு உதவி செய்றாருன்னே புரியும். அவர் உதவி செய்றாருன்னு புரிஞ்சு அதன் மூலமா நீங்க நன்மை அடைஞ்சீங்கன்னா, அதற்கு பிறகு தான் நன்றியே சொல்லுவீங்க. ஒருத்தருக்கு நன்றி சொல்றதுக்கு எத்தன லேயர் தாண்ட வேண்டியது பாருங்க. முதல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை மதிக்கணும். மதிக்கிற விஷயம் நமக்கு உதவி செய்யுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். புரிந்த பிறகு அதுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். என்னன்னா, நமக்கு ஒரு உதவி கிடைக்குது. ஒரு டேப் திறக்கிறோம், தண்ணி வருது. தண்ணி நமக்கு உதவி செய்யுது. தாகத்தை தீர்க்கிறது, நம்ம கை, கால் கழுவத்துக்கு, சுத்தம் பண்றதுக்கு ஒரு உதவி செய்யுது. செய்த உடனேயே அது கொடுத்ததுக்கு நீங்க திரும்ப தரணும்ல. ஏதோ ஒண்ணு. என்ன குடுப்பீங்க அதுக்கு போய்? ஒரு டேப்புக்கு என்ன குடுக்க முடியும்? நன்றி தான் குடுக்கணும். அந்த டேப் அந்த நன்றிய உணருமா? என்னங்க நீங்க உயிரற்ற ஒரு டேப் அது போய் நன்றி உணருமா? அப்படின்னு நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நினைச்சு வச்சுக்கோங்க மனதுக்குள்ள. இந்த பிரபஞ்சத்தில் உயிரற்ற பொருள் என்று எதுவுமே கிடையாது. அனைத்து பொருட்களுக்கும் உயிர் உண்டு. அனைத்து பொருட்களுக்கும் உணர்வு உண்டு. உயிரற்ற பொருளோ, உணவற்ற பொருளோ இந்த பிரபஞ்சத்துல கிடையவே கிடையாது. இது சும்மா செய்தியா வச்சுக்கோங்க. இது நெறைய எவிடன்ஸ் குடுக்குறேன் அப்புறம். அதனால அந்த டேப் நீங்க என்ன தரணும்? நன்றி தரணும். நன்றி சொல்லாமல் விட்டுவிட்ட உடனேயே அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி? ஒன்றை பெற்றுக்கொண்டீர்கள், திரும்ப எதுவும் கொடுக்கவே இல்ல. ஒரு கொஸ்டின் உங்க வாழ்க்கையில முக்கிய விழுகிற முதல் கேள்வி இது. முதல் கேள்வினா, முதல் தடை அப்படின்னு அர்த்தம். இது போன்று நீங்கள் பெற்ற அனைத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்லாம, அதை உணராம, அதுக்கு மகிழ்ச்சி தெரிவிக்காம வந்துவிட்டீர்களானால், அனைத்தும் கேள்விக்குறிகளாகவும், அனைத்தும் உங்கள் வாழ்க்கையின் தடைகளாகவும் மாறிவிட்டிருக்கும்.
இந்த தடைகள எப்படிங்க நீக்கிறது? 10 வயசுல பண்ணியிருப்பேன், 12 வயசுல பண்ணியிருப்பேன், 15 வயசுல பண்ணியிருப்பேன், 20 வயசுல பண்ணியிருப்பேன் இல்லையா? இப்ப இத ஒட்டு மொத்தத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கன்சாலிடேட் பண்றோம். ஒவ்வொண்ணா எடுத்து அக்குமுலேட் பண்ணி, ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொன்னுத்தோடும் சமாதானம் செய்து கொள்ளப் போகிறோம். எப்படி பண்ண முடியும்? பண்ண முடியும். என்ன பண்றீங்க? நோட் எழுதுறீங்க. மாயாஜாலம் பயிற்சி 1 நாள் 1 21/11/2024. என் வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களும் தலைப்பு எழுது. என் வாழ்க்கையில எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு தலைப்பு போடுங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்குன்னு எழுதுங்க. 1 எனக்கு கிடைச்ச இந்த பூமி, எனக்கு கிடைச்ச அப்பா, அம்மா, எனக்கு கிடைச்ச சகோதர, சகோதரிகள், எனக்கு கிடைச்ச அழகு, எனக்கு கிடைச்ச வேலை, எனக்கு என்னுடைய உடைகள், என்னுடைய வாகனம், என்னுடைய நண்பர்கள், என்னென்னலாம் இருக்கு. என்னுடைய தோட்டம், என்னுடைய கார், என்னென்னலாம் இருக்கு பாருங்க. மேலோட்டமா தெரியும் பாருங்க. நெறைய இருக்கும். 10 மட்டும் எழுதுறீங்க. 10 மட்டும் எடுத்து எழுதுங்க. என்னுடைய அப்பாவுக்கு என் அப்பா எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவருடைய இருப்பு தான் எனக்கு இதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறது. அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அப்பாவுக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி, நன்றி, நன்றி அப்படின்னு எழுதுங்க. அதுபோல 10 அம்மா, சகோதரன், சகோதரி, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய உடல் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. வேலை, தொழிலு என்னென்னலாம் இருக்கு ஒரு 10 விஷயத்த பட்டியலிடுங்க. ஒவ்வொன்றையும் இந்த மாரி டீட்டெயிலா எழுதணும். எனக்கு இது என்னுடைய என்னிடம் இருக்கிற என்னுடைய வேலைக்கு என் மனப்பூர்வமான நன்றிகள். அந்த வேலை இருக்கிறதா எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்கு. எனவே தான் என்னுடைய வசதியான வாழ்க்கைய என்னால அனுபவிக்க முடிகிறது. எனக்கு வேலை கொடுத்திருக்க அந்த கம்பெனிக்கும், அது வழங்கிக் கொண்டிருக்கிற என்னுடைய சம்பளத்துக்கும், எனக்கு கொடுத்திருக்கிற கௌரவத்துக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள்னு அந்த வேலைக்கு எழுதுறீங்களா எழுதுங்க. கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு 4 லைன்ல எழுதுங்க. உங்க கடைசி முடியும்போது நன்றி, நன்றி, நன்றின்னு எழுதணும். இதுபோல 10 விஷயம் எழுதுறீங்க. எழுதி முடிச்சுட்டு, எழுதும்போது என்ன பண்றீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் மானசீகமாக தொடர்பு கொள்கிறீர்கள். 2வது அத எடுத்து வாசிக்கணும், படிக்கணும். படிக்கும்போது உணர்வோட படிக்கணும். உண்மையிலேயே அப்பாவை உணர்ந்து, அப்பாவுடைய இருப்பு நமக்கு செய்த நன்மையெல்லாம் உணர்ந்து, அவருடைய இருப்பு நமக்கு வழங்கிய ஆசீர்வாதத்தை எல்லாம் உணர்ந்து, அவர் நமக்கு கொடுத்த கல்வி, நமக்கு கொடுத்த உடைகள், நமக்காக செலவு செயல், நமக்காக கொடுத்த உழைப்பு, நமக்காக செய்த தியாகங்கள் அனைத்தையும் நினைத்து, மனப்பூர்வமாக, மானசீகமாக நன்றி தெரிவிக்கணும். கண்கள்ல கண்ணீர் கூட வரும் பெண்களுக்கு பொதுவா. அப்பாவ நினைச்சாலே பெண்களுக்கு கண்ணீர் வரலாம். கண்ணீர் வந்தால் நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள்னு அர்த்தம். இப்போ உணர்வோடு நீங்கள் நன்றி தெரிவிக்கும்போது, இந்த நாள் வரை உங்க அப்பாவிடம் நீங்கள் பெற்ற எதற்குமே நன்றி தெரிவிக்காமல் விட்டு கேள்விக்குறிகளை, தடைகளை உருவாக்கியிருந்தால், அனைத்து தடைகளும் உங்கள் கண்ணீர்ல, உங்கள் உணர்வால் நீக்கப்படும். இது முதல் சத்தியம். நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது. மலையாளத்தில முதல் சத்தியம் இதுதான். நீங்கள் உணர்வுபூர்வமாக அணுகுற எந்த விஷயத்தின் மூலமாக உங்களுக்கு இருக்கிற தடையும் நீக்கப்படும். இந்த உணர்வு என்னவா இருக்கணும்னா, நன்றி உணர்வாக இருக்க வேண்டும். இவ்வளவுதாங்க மாயாஜாலம். இதுபோல 10 விஷயத்தையும் அதே போல உணரணும். முதல் விஷயம் நல்லா உணர்வீங்க. 8வது விஷயம் உணர்வு குறைஞ்சிரும். 10வது விஷயம் சும்மா அப்படியே படிச்சிருவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. 10 விஷயம் உணரப்பட்டால் ஒழிய, உங்களுக்கும் அதற்கும் இருக்கின்ற தடை நீங்காது. இப்ப வேலைக்கு, தொழிலுக்கு நீங்க நன்றி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பை, அது உங்களுக்கு வழங்குகிற அனைத்து விஷயம் நல்லா ஆழமா உணர்ந்து நன்றி தெரிவிச்சிட்டீங்கன்னா, நல்லா உணர்ந்து, ஆழ்ந்து நன்றி தெரிவிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கை முழுவதுக்கும் உங்களுக்கு தொழிலும், வேலையும் எப்போதுமே இருக்கும். உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஒரே ஒரு தொழில், இப்ப இருக்கிற அந்த தொழில் நன்றி உணர்ந்தா போதும். வாழ்க்கை முழுவதும் நீங்க வேலை இல்லாம, தொழில் இல்லாம, காசு இல்லாம இருக்கவே மாட்டீங்க. லைஃப் லாங் உங்களுக்கு தேவையான பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தொழில்ல, ஏதோ ஒரு வேலையில. உங்களுக்கும் வேலைக்கும் உண்டான அனைத்து தடைகளும் நீக்கப்படுகிறது. எனவே வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வேலை, தொழில் வழங்கப்படும் அல்லது அதற்கான பணம் வழங்கப்படும். இது ஒரு ரகசியம். இதுக்குள்ள எந்த கேள்வியும் வேண்டாம். இத அப்படியே அப்ளை பண்றீங்க. இன்னைக்கு 10 ஆசீர்வாதங்கள் எழுதுறீங்க, அத பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, உணர்றீங்க, நன்றி சொல்றீங்க. ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் செலவாகும். இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே அத செய்துட்டு தான் நீங்க அடுத்த வேலைக்கு போணும். அவசரமா இருக்கிறேன், நான் ஈவினிங் எழுதிக்கிறேன், மதியம் எழுதிக்கிறேன், 10 மணிக்கு எழுதுறேன்.
அப்படின்னா அதெல்லாம் வேலை செய்யாது. தியானம் செய்திருக்கிறோம், சத்சங்கம் கேட்டிருக்கிறோம், தியான உணர்வுல இருக்கிறோம், அமைதியில இருக்கிறோம், பிரம்ம முகூர்த்தத்துல இருக்கிறோம். இப்ப ஏதுனால்தான் அது 100% வேலை செய்யும். சரியா? ஸோ இதான் மாயாஜாலத்தோட முதல் பயிற்சி, முதல் நாள் பயிற்சி. இதை செய்யுங்க. ஈவினிங் மாலை வகுப்பு 8 மணிக்கு இருக்கு. இப்ப எழுதிய உணர்தல் மூலமா ஒரு பெரிய விஷயத்த இந்த நாள் முழுவதும் நீங்க அனுபவிப்பீங்க. அந்த ஃபுல் டே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு கொடுக்கும். ஒரு நல்ல சின்ன சின்ன மகிழ்ச்சிகள கொடுக்கும். அதை ஈவினிங் ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். உங்க மஞ்சள் கயிறு ஒண்ணு எடுக்க சொல்லியிருந்தேன். அத கட்டலன்னா இப்ப கட்டிக்கோங்க. ஆண்கள் வலது கையில, பெண்கள் இடது கையில. வகுப்பு நிறைவு செய்றோம். மாலை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.